இருக்கிற அத்தனையுமே இறைவனால் ஆனது தான். இதில் வந்து சந்தேகமும் கிடையாது. இங்கே இருக்கிற அத்தனை பொருளும் கடவுள் தான் ஆளுமை செலுத்துது, கடவுளோடது தான், இறைவனோடது தான் இங்கே அத்தனையுமே. அப்போ எனக்கு பிறவி இருக்குதுன்னா, பிறவி அப்படின்றது வந்து ஒரு நோய், பிறவி நோயினே சொல்லுவாங்க அதை. ஏன் அப்படின்னு கேட்டால் 5 வரை இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, கடவுளால் ஆனது தான். 5 வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு சிந்திக்க தெரியாது, நான் எதுவுமே நல்லது கெட்டதுன்னு பார்க்க மாட்டேன், எனக்கு தேவை இருக்கும் செய்வேன், அவ்வளோதான். 6வது அறிவு அப்படின்னு ஒன்று வந்துட்டோடனே எனக்கு நல்லது கெட்டது அப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். புதுசாக நான் வந்ததுனால வேண்டி எனக்கு நல்லது கெட்டது தெரியாதனால மனிதர்கள் கூட சேர்ந்து வாழ்ந்து நானும் மனிதனாக வாழ முடியாமல் பல தவறுகள் செஞ்சுட்டு மீண்டும் நான் பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. இல்லைன்னா பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விலங்குகளுக்கு பிறவி உண்டானா உண்டு. ஓர் அறிவுலேருந்து ஒன்று ஒன்றா மாறி மாறி 4 வாசலை கடந்து இங்கே வந்து நிற்கிறோம். 4வது வாசலில் தான் நம்ம வெளியே வந்துருக்கிறோம். ஆனால் பிறவினால், துன்பத்தினால, நோயினால் வந்துக்கிறோம். சிலருக்கு இன்பத்தினால வந்திருப்பாங்க, யாரோ சிலர் நன்மை கருதி பிறப்பு எடுத்திருப்பாங்க, தொட்டதெல்லாம் துலங்கிறது, எல்லாமே சரியாக இருக்கிறது, அந்த மாதிரி. ஸோ இந்த பிறவி எதனால் ஆனதுன்னா, நான் செஞ்ச செயல்களால் ஆனது, அல்லது கர்மம் அல்லது விதி எல்லாம் சொல்கிறதெல்லாம் அங்கே தான். அப்போ துன்பம் ஏன் அப்படின்னா, துன்பம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட துன்பத்தை நம்ம விட்டுடலாம், துன்பத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கணுமே தவிர ஏன்லாம் இல்லை. துன்பம் இல்லை. எனக்கு தலைவலியோடு இருக்கிறேன், அவ்வளோதான். வயிற்று வலியோடு இருக்கிறேன், வயிற்று வலி வரும் போயிடும், அதை நான் இன்பமாக கூட ஆக்கிக்க முடியும். சுகமான வலிகள் அப்படின்லாம் இருக்குது நமக்கு. குழந்தை பத்துக்கு ஒரு சுகமான வலி, கால் கடுக்க நம்ம கோயிலுக்கு போகிறோம், இல்லை பக்தியோடு போகிறோன்னு போது அந்த கால் வலியும் பக்திக்கு அர்ப்பணம். வலிகள் எல்லாம் இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டிய அளவு குத்துறது, நெருப்பு எரியுது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. ஸோ வலியை கூட இன்பமாக மாற்றிக்க முடியும்ட்டு. ஸோ துன்பம் ஏன் அப்படின்னா, எனக்கு அப்படி புரியுது, இதுக்கு நான் வருத்தப்படணும், இது தவறு, இது மேலே நான் துக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு உணர்த்தப்படுது. எல்லோரும் இப்படி தான் எனக்கு சொல்லித்தராங்க. அதனால தான் எனக்கு துன்பம் ஏற்படுதே தவிர அதர்வைஸ் எனக்கு துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறேன், நன்றி உணர்வு தான் மனிதனுக்கு அவசியம், இன்பமும் துன்பமும் தேவையற்றது. பட் இந்த சமூகத்தில் நம்ம வாழ்கிறதுனால நமக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால் இன்பமாகவும், சாதகமற்று போனால் துன்பமாகவும் கருதுகிறோம், நினைக்கிறோம். அப்போ இது கடவுளால் ஆனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சமூகம், சமூக ஒழுக்கம், சமூக பந்தம்லாம் நாம் அறிவால் நாம் செய்து கொண்டது. ஒவ்வொரு கூட்டமும் ஒரு மாதிரியான அமைப்பை உருவாக்கி, மத கோட்பாடுகள், சடங்குகள்லாம் உருவாக்கி, இப்படி செஞ்சால் தான் இன்பமாக இருக்க முடியும்லாம் சொல்லி இன்பத்துக்கான ஒரு இலக்கணத்தை வகுத்து, மற்றபடி மற்றவங்களாம் துன்பப்படுறாங்கன்னே சொல்லி, மற்றவங்களாம் நகரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி, அவங்க வரையறுத்த மாதிரி இருக்கணும்னா தான் சரின்னும், அதுக்கு எதிர்வினையாவோ வேறு மாதிரியே இருக்கணும்னா தவறுன்னு சொல்லி நாமளே நமக்குள்ளேயே சண்டை போட வச்சுக்கிறாங்க.